குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வரக்கூடிய 2025 மே மாதம் 15ஆம் தேதி விடிய காலையில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிஷபராசியிலிருந்து குரு மிதுன ராசிக்கும் இந்த மே மாதம் 15ஆம் தேதி பயிற்சியாக போகிறாரு. காலபுருஷனுடைய 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம். தன்னம்பிக்கையும் தைரியமும் நல்ல வீரமும் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல வரக்கூடிய குருவால் கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான யோகம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுபோல் வீரத்துக்கு நல்ல ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுபோல் கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு பிரபலமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுபோல் கவிதை எழுதுகிறவங்க, கதையாசிரியர்கள், பாடல் பாடுறவங்க, இசையில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். பிரயாணங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்த்தா பிரயாணத்து மூலயமா, அதாவது அவங்களுடைய டூரிசம்னாலேயே அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. குரு 3ஆம் இடத்துலேருந்து காலபுருஷனுடைய 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்க போகிறாரு. இந்த அமைப்பு படி பார்க்கும்போது குருவுடைய பார்வை துலாம்ங்கிற இடத்துல விழுறதால கலைத்துறை நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். புதிய திரைப்படங்கள், புதிய கலை நிகழ்ச்சிகள்லாம் இந்த ஆண்டில் நிறைய நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 9ஆம் இடத்துல குருவுடைய பார்வை தன்னுடைய சொந்த வீடான தனுசில் குரு பார்க்குறதால எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தெய்வ நம்பிக்கையும் வழிபாடு ஸ்தலங்கள் மேலே நிறைய ஆர்வமும் நிறைய பேர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அதுபோல் ஆன்மீக விஷயங்களில் நிறைய பேர் ஈடுபாடு செய்வாங்க. குருவுடைய பார்வை 11ஆம் இடத்தில் விழுறதால அங்கே இருக்கக்கூடிய ராகு சுபத்துவம் அடைகிறாரு. அதே போல் லாபகரமான ஒரு ஆண்டாக இருக்கும். பெரும்பாலானவருக்கு இந்த காலகட்டத்தில் அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ், அவங்க பண்ணக்கூடிய முயற்சிகளும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். நாம் மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இந்த ஆண்டு இருக்கும், அதாவது குரு பயிற்சி கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் வெளியிடக்கூடிய பதிவுகள்லாம் உடனுக்குடன் வரும். அதே போல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குரூப்ஸ்க்கெலாம் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. மேஷராசி, காலபுருஷனுடைய முதல் ராசி மேஷராசி. மேஷராசிக்கு இதனால் வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துல போகிறது ஸ்தானபலம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட தனக்காரகன் தனஸ்தானத்தை விட்டு போய் அவர் 11ஆம் இடத்தை பார்க்குறது இவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு சிலருக்கு நல்ல பேச்சாற்றல், குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார மேன்மை, இப்படி நல்ல சிறப்பான ஒரு அமைப்பெல்லாம் கொடுத்துட்ருந்த குரு 3ஆம் இடத்துல போய் மறையிறாரு. இருந்தாலும் 3ஆம் இடத்துல குரு போகிறதால இந்த காலகட்டத்தில் இந்த ராசியில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்கும். சொந்த முயற்சி நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக கதை எழுதுகிறவங்க, கவிதை எழுதுகிறவங்க, பாடலாசிரியர்கள், இசையமைப்பாளர்கள், நடிப்பவர்கள், இப்படி தன்னுடைய சொந்த திறமையால் முன்னுக்கு வரவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடத்தை குரு சுபத்துவப்படுத்துறதாலேயே அதிகப்படியான பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு சிலர் பிஸ்னஸ்க்காகவோ இல்லை தன்னுடைய சொந்தங்களை பார்க்குறதுக்காகவோ அடிக்கடி பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும். குரு 3ஆம் இடத்துல இருக்கிறதால தொலைத்தொடர்பு சாதனங்கள், அதை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்க, அதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறவங்க, இப்படி கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் மொபைல்ஸ், டெலிஃபோன்ஸ், இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுபோல் இளைய சகோதர சகோதரிகளால் நல்ல ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். 3ஆம் இடத்துல போகக்கூடிய குரு தன்னுடைய பார்வையால் இந்த ராசிக்கு நிறைய யோகத்தை கொடுப்பாருன்னு சொல்லலாம். தன்னுடைய 5ஆம் பறவையாக ராசிக்கு 7ஆம் இடமும், தன்னுடைய 7ஆம் பறவையாக ராசியின் 9ஆம் இடத்தையும், தன்னுடைய 9ஆம் பார்வையாக ராசியின் 11ஆம் இடத்தையும் பார்க்குறதால இந்த 3 இடங்களும் ரொம்ப சுபத்துவம் அடையுது அப்படின்னு சொல்லலாம். குருவின் பார்வை 5ஆம் இடத்துல விழுறதால, குருவின் 5ஆம் பார்வை 7ஆம் இடத்துல விழுறதால இதனால் வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இனி நல்ல திருமண அமைப்புகள் ஏற்பட சான்ஸ் இருக்குது. அதுபோல் பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகமும், கணவன் மனைவிக்குள்ள கணவன் மனைவியிடையே பரஸ்பரம் அன்பு, ஒற்றுமை எல்லாம் மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுபோல் நண்பர்களுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமையும், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸோடைய நல்ல அன்பும், அவங்களுடைய ஆலோசனைகளும் எங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். அதுபோல்
திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆனவங்க, கணவன் அல்லது மனைவி இழந்தவர்களை மறுமணம் இந்த காலகட்டத்தில் அவங்களால ஈஸியாக பண்ண முடியும். அப்போ ஒரு மறுமண வாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அமைய சான்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். அதுபோல் இந்த ராசியில் இருக்கக்கூடிய கணவன் தன்னுடைய மனைவியாலோ, மனைவி தன்னுடைய கணவனாலோ ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும். இப்படி 7ஆம் இடம் சுபத்துவம் அடைகிறதாலேயே ஃப்ரெண்ட்ஸால், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியின் 9ஆம் இடத்தை இந்த குரு தன்னுடைய 7ஆம் பார்வையை ராசியின் 9ஆம் இடத்தை பார்க்குறதால எதிர்பாராத அதிர்ஷ்டம் இவங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கத்தில் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஆன்மீக நம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிப்பாங்க, ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சஸ்லாம் கேட்பாங்க. அப்போ உபன்யாசகம், பட்டிமன்றத்தெல்லாம் இவங்க கேட்டு அவங்களுக்கு தன்னுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வளர்த்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் அமைய சான்ஸ் இருக்குது. குருவின் 9ஆம் பார்வை இந்த ராசியின் லாபத்தை பார்க்குறதாலே லாபகரமாக இருக்கும். எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் இந்த ராசினருக்கு இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை இவங்களுக்கு லாபத்தை கொடுத்துரும். இது நாள் வரைக்கும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடமான தனஸ்தானத்து மூலிமா அவங்களுக்கு லாபத்தை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ அந்த குரு 3ஆம் இடத்துக்கு போயிட்டு லாபஸ்தானத்தை பார்த்து லாபத்தை கொடுக்குறாரு. அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது. இப்போ இந்த குரு பயிற்சி நல்ல லாபகரமாக இருக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறதால ஒரு சிலருக்கு மறுமணம் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக அமையும். அதுபோல் மூத்த சகோதரிகளோட ஆதாயமும் இருக்கும். அப்போ பொதுவாகவே இந்த ராசினருக்கு சொந்தங்கள் மூலிமா நல்ல ஒரு அனுகூலமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும். அதுபோல் படிப்புலேயும் பார்த்தோன்னா இந்த டிகிரிலாம் முடித்து ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் வெளிநாடு பிரயாணமும், ஒரு வெளிநாட்டில் போய் நல்ல ஒரு உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும். அதுபோல் ஒரு சிலருக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலையிலையும் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் போன்ற சுப நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் அமையறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்ல யோகமே அப்படின்னு சொல்லலாம். என்னதான் குருவுடைய ஸ்தானம் சுமார் அப்படின்னு சொன்னால் கூட தன்னுடைய பார்வையால் நல்ல பலனை இந்த குரு ஏற்படுத்திடுவார் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. மேஷராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சியில் சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மேஷராசி அப்படின்னு சொன்னாலே அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் மற்றும் கார்த்திகை முதல் பாதம், இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் மேஷராசி. அதில் கேதுவுடைய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 80% நல்ல பலனும், சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 75%, சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.